உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணி லைவ் போடணும், ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சிவாஸ் vlog. நான் உங்கள் சுகன்யா. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். சில பேருக்கு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் காட்டுறதுக்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு விருப்பமே இல்லாமல் கூட இருக்கும். சில பேர்த்துக்கு அதுக்கு பல தடைகளும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணி வீடியோ போடணும், அதாவது லைவ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் லைவ் போடலாம். அந்த என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப் ஆப்லேயும் நம்ம கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு லைவ் போடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று. பெரும்பாலானவங்க இப்போ இந்த மாதிரி தான் ஃபேஸ் காட்டாமல் லைவ் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் மெத்தட் ஸ்க்ரீன் ஷேர் லைவ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை காட்டாமல் மொபைலில் இருக்க ஸ்க்ரீன்ஸு, மற்றபடி ஏதாவது வீடியோஸ், சாங்ஸு இந்த மாதிரி நம்ம லைவ் போடலாம். அதை எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம நார்மலாகவே லைவ்க்குள்ளே போய்க்கோங்க. லைவில் போய் அங்கே நம்ம எடிட் அப்படின்ற அந்த பென்சில் ஆப் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணிக்கிறணும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்ஸாக நான் கிட்ஸான்னு கேட்கும். நம்ம நான் கிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம் எப்பயும் போல். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் நவ் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசம் ஸ்டுடியோ, லைவ் ஸ்டுடியோ மெத்தட். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிசம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் மேலே சர்ச் டேப்பில் ப்ரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரிசம் ஆப்போட லோகோவோட வந்துடும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே ஜிமெயில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ஓகே பண்ணிவிட்டு பெர்மிஷன் எல்லாமே ஆன் பண்ணி விடணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் எந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் இருக்க பிக்சர்ஸ்க்கு மேலே இருக்க அந்த இன்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சர் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் கேமரா விடியூபர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த விடியூபர் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு முக்கியமான ஒன்று. இன்னொன்று அந்த ஸ்க்ரீனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அலோவ் கேட்கும். ஸோ நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா ப்ரிசம் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரிசம் கிளிக் பண்ணிவிட்டு அலோ டிஸ்பிளே அதர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனோட சைஸ், அது நம்ம வீடியோவுக்காக யூஸ் பண்ணுறோமா, ஷார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி வீடியோட சைஸ் கேட்கும். நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விடியூபர். ஸோ அந்த விடியூபரை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஒன்று 2D அவதார், ரெண்டாவது 3D அவதார். ஸோ 2D அவதாரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா அதில் ஒரு பிக்சர் வரும், அனிமேஷன் பிக்சர் வரும். அந்த அனிமேஷன் பிக்சர் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கு ஏற்றாப்புல லிப் மூமெண்ட் மட்டும் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிக்சரை யூஸ் பண்ணி ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் லைவ் கன்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். இந்த அனிமேஷன் பிக்சர்லாம் எனக்கு வேண்டாம். நான் என்னோடய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பிக்சர் வச்சு நான் பண்ணணும், வேறு ஏதாவது வீடியோ வச்சு நான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அவதார்ஸ் எல்லாமே ரைட் சைடாக ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் நியூ அவதார்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்மைலே கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஒவ்வொரு பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கேலரியில் இருக்க எந்த பிக்சர்னாலும் செலக்ட் பண்ணலாம். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கும். இந்த பிக்சரை நம்ம மேலே வைக்கிறதுனாலும் தள்ளி வச்சுக்கலாம், கீழே வைக்கிறதுனாலும் தள்ளி வச்சுக்கலாம், எந்த சைடில் வச்சுக்கலாம், பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஆப்ஷனில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான ஆப்ஷன்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மோஷன் எமோஷன் செட்டிங்ஸ் அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது அந்த ஃபோட்டோஸ் நம்ம பேசுகிறதுக்கு ஏற்றாப்பில் ஷேக் ஆகும், அப்புறம் பிளர் ஆகும், இந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி லைவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ஸ்க்ரீனில் ரெடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அங்கே இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம யூடியூப் கிளிக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஐடி பாஸ்வேர்டு நம்மளோட யூடியூபோட ஜிமெயில் ஐடி அதோட பாஸ்வேர்டு, ஸோ நம்ம அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாமே நமக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் பேஜ், அதாவது நம்ம யூடியூப்பில் நம்ம லைவ் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஐடியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எடிட்டிங், அதாவது நம்ம ஷெடியூல் பண்ணுறதுனால சரி, பப்ளிக் அன்லிஸ்டடில் செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நான் தம்ப்லைன் செட் பண்ணுறதுக்கு, இது எல்லா ஆப்ஷனுமே நம்ம நார்மலாக நம்ம யூடியூப்பில் எப்படி செட் பண்ணுறோமோ அதில் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். ஸோ நம்ம அதையும் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் லைவ் போட்டுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன், ஷெடியூல் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கோ லைவ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயும் போல் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம எப்பயும் போல் பேசிக்கலாம், கமெண்ட்ஸ் எல்லாமே எப்பயும் போல் படிச்சுக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி லைவ் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.